நைட்டு 10 மணிக்கு படுத்தோம். காலையில 5 மணிக்கு எழுந்து படிக்கலான்னு பார்த்தா, நடுவுல 4 முறை தூக்கம் கலைஞ்சு, இன்னைக்கு என்ன படிச்சோன்னு மனசு குழம்பி பார்த்ததுண்டா? இல்ல படிக்க உட்கார்ந்தா கண்ணு முன்னாடி புத்தகங்கள் வரிசையா நிக்கும். ஆனா மனசு எங்கேயோ அலைப்பாயும். ஃபோன் நோட்டிஃபிகேஷன் ஒரு பக்கம் இழுக்கும். கடந்த தேர்வுல வந்த மார்க் ஒரு பக்கம் பயமுறுத்தும். ஐயோ இந்த தடவையும் இதே மாதிரி சொதப்பிட போறோம்னு ஒரு பதட்டம் உங்களுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். பயந்து பயந்து கண் விழிச்ச மாதிரி இருந்தா உங்க மதிப்பெண் நிச்சயம் பாதிக்கும். உங்க உழைப்புக்கு ஏத்த பலன் கிடைக்காம போகும். இந்த 20 செகண்ட் ரகசியத்தை நீங்க கேட்டுட்டு போங்க. தூக்கம், திட்டமிடல், நல்ல டெய்லி ரிவிஷன் இத மிஸ் பண்ணாதீங்க. எந்த ஒரு எக்ஸாமா இருந்தாலும் சரி, பிஜிடிஆர்பியா இருக்கட்டும், டெட்டா இருக்கட்டும், யூஜிடிஆர்பியா இருக்கட்டும், எந்த ஒரு போட்டித் தேர்வா இருந்தாலும் எல்லா மாணவர்களுக்கும் ஒரு காமன் எனிமி இருக்கு. அதுதான் மன அழுத்தம். இந்த மன அழுத்தம் உங்க மூளையை பிரிண்ட் பண்ண முடியாத ஒரு பழைய பிரிண்டரா மாத்திடும். புது தகவலை உள்வாங்க முடியாது. ஏற்கனவே படிச்சதை ஞாபகப்படுத்த முடியாது. அப்புறம் எப்படி நல்ல மார்க் எடுக்கிறது? நான் சொல்றது நீங்க நினைச்சாலும் நடக்கும், நினைக்காட்டாலும் நடக்கும். இந்த மன அழுத்தம் உங்களை நீங்களே அறியாமலேயே உங்க கூடவே பயணிக்க ஆரம்பிச்சிடும். ஆனா ஒரு நல்ல நியூஸ் இருக்கு. இதை கட்டுப்படுத்த 3 ரகசியம் இருக்கு. இந்த ரகசியங்கள் ரொம்ப சிம்பிள், ஆனா ரொம்ப பவர்ஃபுல். இது வேற யாரும் உங்களுக்கு சொல்லியிருக்க முடியாது. ஏன்னா இது ஒரு சிம்பிள் நியூரோ பயாலஜி ஹேக். நீங்க இதை இன்னைக்கு பயன்படுத்தினா நாளைக்கு உங்க மூளை ஃபிளாஷ் மெமரி மோட்ல இருக்கும். புது தகவலை மின்னல் வேகத்துல உள்வாங்கும். பழைய பாடங்களை கம்ப்யூட்டர்ல இருந்து ஃபைல் எடுக்கிற மாதிரி ஈஸியா எடுத்து கொடுக்கும். சரி, ஒரு நிமிடம் கூட வேஸ்ட் பண்ணாம நேரா முதல் ரகசியத்துக்கு நம்ம போயிடலாம். 10 பேர்கிட்ட கேட்டா அதுல 9 பேர் சொல்றது நல்ல தூக்கம் இருந்தா தான் நல்ல மார்க் கிடைக்கும். உண்மையிலே இதை தலைகீழா பாருங்க. மார்க் கிடைக்க தூக்கம் கட்டாயம். நாம தூங்குறது வெறும் உடலுக்கு ஓய்வு கொடுக்கறது மட்டும் இல்ல, அது நம்ம மூளைக்கு ஒரு பெரிய வேலை செய்யறதுக்கு கொடுக்கிற டைம். நாம ஹிப்போகாம்பஸ்ல இருக்கும் ஷார்ட் டேர்ம் மெமரி ரெம் ஸ்டேஜ்க்கு பிறகுதான் லாங் டேர்ம் மெமரியா மாறும். அதாவது பகல்ல நீங்க படிச்ச விஷயங்கள், புதுசா கத்துக்கிட்ட தகவல்கள் எல்லாமே உங்க மூளையோட தற்காலிக சேமிப்புல தான் இருக்கும் அப்படின்றத நீங்க சைக்காலஜி படிக்கும்போது தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. நீங்க ஆழ்ந்த தூக்கத்துல இருக்கும்பொழுது தான் மூளை இந்த தகவல்களை வரிசைப்படுத்தி முக்கியமானதை மட்டும் நிரந்தர நினைவா மாத்தும். இதுக்கு நேரம் 90 நிமிடம் ஆகும். ஆமா, ஒரு முழு ஸ்லீப் சைக்கிள் என்பது 90 நிமிடம். இந்த 90 நிமிஷ சுழற்சி தான் நம்ம மூளையோட நினைவாற்றல மெமரி கன்சல்டேஷனா மாத்தி கொடுக்குது. நீங்க 5 சைக்கிள் முடிக்க 7.5 மணி நேரம் ஆகும். அப்போ இந்த ஸ்லீப்பிங் சைக்கிள்ல நீங்க 5 சைக்கிள்ஸை முடிக்கிறதுக்கு 7.5 மணி நேரம் ஆகும். அதாவது சுமார் 7.5 மணி நேரம் தூங்கினா உங்க மூளை முழு திறமையோட இயங்கும். ஆனா 4 சைக்கிள் இருந்தாலே 80% ஒர்க் ஆகிடும். 6 மணி நேரமாவது ஆழ்ந்த தடையற்ற தூக்கம் வேணும். இங்க 4 சைக்கிள் என்பது ஒரு சைக்கிளுக்கு 90 நிமிடம். அப்போ 4 சைக்கிளுக்கு என்னன்றதை கால்குலேட் பண்ணோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு 6 மணி நேரம். அட்லீஸ்ட் 6 மணி நேரம் தூக்கம் நம்மளுக்கு இருந்தாலுமே 80% நம்மளுடைய மூளை பவர்ஃபுல்லா ஒர்க் பண்ணும். ஸோ இப்போ அந்த மாதிரி நான் தூங்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்றது ஒன்று இருக்கு. ஒரு நாள்ல 6 மணிக்கு மேல தூங்க வேணாம். பல மாணவர்கள் தேர்வு நெருங்கும் போது இன்னும் 1 மணி நேரம் படிச்சா நல்லா இருக்கும்னு நினைச்சு தூக்கத்தை தியாகம் பண்ணுவாங்க. ஆனா இது உங்க மூளைக்கு நீங்களே பண்ற பெரிய துரோகம். ஒரு நாளைக்கு 6 மணி நேரமாவது தரமான தூக்கம் அவசியம். தூக்கத்தை குறைக்கிறதுனால நீங்க படிச்சதுல பாதி மறந்து போக வாய்ப்பு இருக்கு. தரமான தூக்கம் இருந்தா படிச்சது நல்லா பதியும். படுக்கிறதுக்கு 30 நிமிஷம் முன்னாடி போன் பக்கமே வைக்காதீங்க. இது ரொம்ப முக்கியம். போன், டேப்லெட், லேப்டாப் இதுல இருந்து வர ப்ளூ லைட் உங்க உடம்புல மெலட்டோனின் ஹார்மோன் சுரக்கிறத குறைக்கும். மெலட்டோனின் தான் நம்மள தூங்க வைக்கிற ஹார்மோன். அது குறைஞ்சா தூக்கம் வர்றது கஷ்டம். அதனால படுக்க போறதுக்கு குறைஞ்சது அரை மணி நேரத்துக்கு முன்னாடி எல்லா ஸ்கிரீன் டைமையும் கட் பண்ணுங்க. ஒரு புத்தகம் படிக்கலாம், இல்ல அமைதியா கண்மூடி ரிலாக்ஸ் பண்ணலாம். இது ஒரு சிம்பிள் ஹேக் தான். காலையில எழுந்ததும் ஒரு 5 நிமிஷம் வெயில்ல நின்னு பாருங்க. அது உங்க உடம்புல இருக்கிற சர்க்காடியன் ரிதம், அதாவது தூக்க விழிப்பு சுழற்சியை ரீசெட் பண்ணும். சூரிய ஒளி உங்க மூளைக்கு இப்ப பகல் விழிச்சு இருக்குன்னு சிக்னல் கொடுக்கும். இது உங்க இரவு தூக்கத்தை ஒழுங்குபடுத்தி ஆழ்ந்த தூக்கத்துக்கு வழிவகுக்கும். ஒரு நாளைக்கு 1 மணி நேர தூக்கம் கூட நீங்க எடுக்கிற குவாலிட்டியை பொறுத்தது, குவான்டிட்டியை பொறுத்தது இல்லை. நான் ஒரு நாளைக்கு 10 முறை தூங்கினேன் அப்படின்றது சரியான தூக்கம் கிடையாது. அது ரொம்ப டிஸ்டர்ப்டா இருந்துச்சுன்னா அது எந்த ஒரு யூஸையும் தராது. நீங்க நைட்டு 11 மணிக்கு முன்னாடி தூங்கி 5 மணிக்கு எழுந்தா உங்க பிரெயின் ஃபர்கெட் ரேட் 40% குறையும்னு சொல்றாங்க. இது ஹார்வர்ட் மெடிக்கல் ஸ்கூல்ல 2002ல ஸ்டடி பண்ண ஒரு ரிப்போர்ட். அதாவது நீங்க படிச்சதுல 40% மறக்காம நல்லா ஞாபகம் இருக்கும். இது உங்க நினைவாற்றல பல மடங்கு அதிகரிக்கும். சாதாரணமா நீங்க காப்பி அடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சா அது உடல்ல இருக்கும் கார்டிசோலை குறைக்கும். கார்டிசோல்ங்கிறது மன அழுத்த ஹார்மோன். இது அதிகமா இருந்தா மனசு பதட்டமா இருக்கும், படிச்சது உள்ள போகாது. தண்ணி குடிக்கும் போது அது குறைஞ்சி மூளை அமைதி அடையும். இதுவும் மெமரிக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ நாம 2வது ரகசியத்துக்கு போலாம். அதான் டைம் பாக்ஸிங். படிக்கலாம்னு உட்கார்ந்ததும் நீங்க யூடியூப் ஷார்ட்ஸ், இன்ஸ்டா ரீல்ஸ், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் இதுல ஏதாச்சும் பார்த்துட்டா 40 நிமிஷம் போயிடும். இந்த டிஸ்ட்ராக்ஷன் எக்கானமி தான் நம்மளுடைய பெரிய எதிரி. மனசு ஒரு விஷயத்துல நிலைக்க விடாம பல்லாயிரம் விஷயங்களை நம்மளை சுத்தி இழுத்துக்கிட்டே இருக்கு. இதை தடுக்க ஒரு டெக்னிக் இருக்கு. அதுதான்
டைம் பாக்ஸ். அர்த்தம் ஒரு டாஸ்க்குக்கு 25 நிமிஷம் செட் பண்ணி 5 நிமிஷம் பிரேக் எடுக்கணும். இத நம்ம முடிச்சா 1 ஹவர்ல ஃபோக்கஸ்டு வொர்க் நம்ம பண்ணுவோம். இத மோனோட்ரோனோ டெக்னிக்னு கூட சொல்லுவாங்க. இந்த 25 நிமிஷம் நீங்க வேற எத பத்தி யோசிக்காம முழு கவனத்தோட படிக்கணும். அப்புறம் 5 நிமிஷம் பிரேக். ஏன் 25 நிமிஷம்? நம்ம பிரெஃபரன்ஸ் கார்டுல இருக்கிற அட்டென்ஷன் ரிசோர்சஸ் 20ல இருந்து 30 நிமிஷம் தான் நிலைத்திருக்கும். அதுக்கு மேல நீட்டினா எஃபிஷியன்சி கிராஃப் டவுன் ஆகும். அதாவது உங்க மூளையோட கவனம் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மேல சிதற ஆரம்பிச்சிடும். 25 நிமிஷத்துக்கு மேல படிச்சாலும் உங்க மூளைக்கு பாதி தகவல்கள் போகாது. அதனால 25 நிமிஷம் படிப்பு, 5 நிமிஷம் ஓய்வுங்கிற ஒரு அறிவியல் பூர்வமான முறை. இப்போ பிராக்டிகலா நீங்க என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்தீங்கன்னா இந்த மெத்தட்ல சக்சஸ் ஆகும். படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மால் கோல் எழுதிக்கோங்க. இந்த 25 நிமிஷத்துல என்ன படிக்க போறோம்னு தெளிவா முடிவு பண்ணுங்க. உதாரணத்துக்கு இந்த 25 நிமிஷம் நான் இன்டகிரேஷன் ப்ராப்ளம 5 கேள்வி முடிக்கணும். இல்ல வரலாறுல இந்த 5 பேரை பத்தி படிக்கணும்னு ஒரு சின்ன கோல் செட் பண்ணுங்க. இது உங்க மூளைக்கு ஒரு தெளிவான வழிகாட்டுதல. போன ஏரோப்ளேன் மோட்ல வைக்காதீங்க. ஒரு டெஸ்க்டாப் டைமர் ஓபன் பண்ணுங்க. போன்ல டைமர் வைக்க வேண்டாம். ஏன்னா டைமர் பார்க்க போனா நோட்டிபிகேஷன் வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணிடும். அதுக்கு பதிலா உங்க கம்ப்யூட்டர்ல ஒரு டைமர் ஓபன் பண்ணுங்க. இல்ல ஒரு சமையலறை டைமர் வச்சுக்கோங்க. போனை கண்ணுக்கு தெரியாத இடத்துல மியூட் பண்ணி வச்சிருங்க. 5 நிமிஷம் பிரேக்ல நீங்க நடக்கலாம், தண்ணி குடிக்கலாம். ஆனா போன் டச் பண்ணக்கூடாது. பிரேக் டைம்ல எழுந்து நடங்க, கொஞ்சம் தண்ணி குடிங்க, ஜன்னல் வழியா வெளியில பாருங்க. ஆனா போன் பக்கம் போயிடாதீங்க. அந்த 5 நிமிஷம் மூளைக்கு ஓய்வு கொடுக்கிறதுக்கு, புதுசா எதையும் உள்ள வாங்காம இருக்கிறதுக்கு. போனை பார்த்தா அந்த ஓய்வு கிடைக்காது. அந்த 5 நிமிஷம் மூளைக்கு ஓய்வு கொடுக்கிறது புதுசா எதையும் உள்ள வாங்காம இருக்கிறதுக்கு தான். போனை பார்த்தா அந்த ஓய்வு கிடைக்காது. அடுத்த 25 நிமிடம் படிப்புக்கு அது பாதிப்பா இருக்கும். ஒரு நாள்ல 8 டைம் பாக்ஸ் போட்டா 3.2 மணி நேரம் நீங்க ஃபோக்கஸ் ஸ்டடி பண்ணிருப்பீங்க. இது 8 மணி நேரம் படிக்கிறவங்களுக்கு ஈக்குவலான மார்க் கொடுக்கும். ஏன்? நீங்க பஃபர் நேரத்தை ரொம்ப குறைக்கிறீங்க. திட்டமிடல் என்பது தேர்வு நேர மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான வழி. இந்த டைம் பாக்ஸ் முறையில படிக்கும் போது உங்க படிப்பு ஒரு திட்டமிட்ட வழியிலேயே நடக்கும். ஒரு சின்ன ஹேக் இருக்கு. நீங்க டைம் பாக்ஸ் முடிக்கும் போது கிளாப் பண்ணுங்க. இது டோபமைன் ரிலீஸ் ஆக ஹெல்ப் பண்ணும். அடுத்த ரவுண்ட் உட்கார உங்க மூளை ரெடி ஆகும். டோபமைன்ங்கிறது ஒரு மகிழ்ச்சி ஹார்மோன். ஒரு வேலையை வெற்றிகரமா முடிச்சதும் இந்த ஹார்மோன் சுரக்கும். இது உங்களுக்கு ஒரு சின்ன ரிவார்ட் மாதிரி இருக்கும். இப்போ நீங்க நினைப்பீங்க டைம் பாக்ஸிங் இருக்கு, ஆனா ரிவிஷன் எப்போ? அதுக்கு தான் இந்த 3வது ரகசியம், ஆக்டிவ் ரீகால். பாதி நேரம் படிச்சுட்டு புக் அடைச்சு வச்சிடறோம். ஒரு வாரம் கழிச்சு டெஸ்ட் வந்தா எதுவுமே ஞாபகம் இல்லை. இதுக்கு காரணம் பாசிவ் ரீடிங். அதாவது புத்தகத்தை அப்படியே திரும்ப திரும்ப படிக்கிறது. இது உங்க மூளைக்கு புது தகவல்களை கொடுக்கிறது மாதிரி தோணும். ஆனா உண்மையிலே அது வெறும் கண்ணால பார்க்கறது மட்டும்தான். ஆனா அதுக்கு பதிலா ஆக்டிவ் ரீகால் பண்ணுங்க. இதுக்கு அர்த்தம் என்னன்னா, நீங்க ஒரு சப்ஜெக்ட் படிச்சு முடிச்சதும் 24 மணி நேரத்துக்குள்ள ஒரு குயிக் ரைட் அப் பண்ணுங்க. ஆக்டிவ் ரீகால்ன்றது நீங்க படிச்ச விஷயங்களை புத்தகத்தை பார்க்காம உங்க ஞாபகத்துல இருந்து திரும்ப கொண்டு வரது. லிஸ்ட் மாதிரி நீங்க படிச்சது எவ்வளவு தூரம் புரிஞ்சிருக்கு, எவ்வளவு ஞாபகம் இருக்குன்னு இதுல தெரிஞ்சுக்கலாம். ஒரு A4 பேப்பர்ல 3 காலம் போடுங்க. லெஃப்ட் சைட் காலம் ரொம்ப இம்பார்ட்டன்டான டேர்ம்ஸஸ், மிடில் காலம் ஃபார்முலா, டேட்ஸ் இந்த மாதிரி எழுதிக்கோங்க. ரைட் காலத்துல அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் எழுதிக்கோங்க. இந்த ஒரு பேப்பரை 3 நிமிஷம் பார்த்தா உங்க மூளை ரீபூட் பண்ணும். இது ஒரு வேகமான புத்துணர்ச்சி. படிச்சதை ரீகால் பண்ணும்போது மூளையில புதுசா நியூரல் கனெக்ஷன்ஸ் உருவாகும். இது உங்க நினைவாற்றல பல மடங்கு பலப்படுத்தும். இதை 2ஆம் நாள், 7ஆம் நாள், 30ஆம் நாள்னு பண்ணுங்க. இது ஸ்பேஸ்டு ரிவிஷன் டெக்னிக். ஒரு முறை படிச்சுட்டு விட்டுடாம குறிப்பிட்ட இடைவெளியில திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்தி பார்க்கிறது. இதுதான் படிச்சதை நீண்ட காலத்துக்கு மறக்காம இருக்கிறதுக்கு சிறந்த வழி. ஒரு ஸ்டடியில ஆக்டிவ் ரீகால் பண்றவங்க 50% குறைவான நேரம் படிச்சு 30% அதிக மார்க் வாங்குறாங்க. காரணம், நீங்க டெஸ்ட்டை ஞாபகம் பண்றது போலவே படிக்கும்போது ஒரு மினி டெஸ்ட் பண்றீங்க. இது உங்க மூளையை இந்த தகவல் ரொம்ப முக்கியம், இதை நல்லா சேமிச்சு வைக்கணும்னு தயார் பண்ணுது. நீங்க ஒரு விஷயத்தை ரீகால் பண்ண முயற்சிக்கும் போது உங்க மூளை அதுக்கான வேலை செய்யுது. இது வெறும் மனப்பாடம் பண்றதுக்கு அப்பாற்பட்டது. இது உங்க புரிதலை ஆழமாக்கும். ஒரு டிப், நீங்க ரீகால் நோட்ஸ் எழுதும் போது கலர் பென் வச்சு ரூட் மேப் பண்ணுங்க. ரெட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது, ப்ளூ ஃபார்முலா, கிரீன் எக்ஸாம்பிள்ஸ். இது விஷுவல் மெமரிக்கு ஹெல்ப் பண்ணும். கண்ணுக்கு அழகாக இருக்கிற விஷயம் மனசில் சீக்கிரம் பதியும். மைண்ட் மேப் மாதிரியான விஷயங்களை பயன்படுத்தலாம். இல்லை நீங்கள் படித்த விஷயத்தை உங்கள் நண்பர்களுக்கு விளக்குற மாதிரி கற்பனை பண்ணிக்கலாம். இதுவும் ஆக்டிவ் ரீகால் தான். ஒரு விஷயத்தை மற்றவங்களுக்கு புரிய வைக்க முயற்சிக்கும் போது உங்களுக்கு அது இன்னும் ஆழமாக புரியும். இந்த 3 ரகசியத்தையும் சேர்த்தா குட் ஸ்லீப், டைம் பாக்ஸிங், ஆக்டிவ் ரீகால், உங்க மன அழுத்தம் டவுன் ஆகும். கண்டிப்பா மார்க் நிறைய உயரும். இது வெறும் தியரி கிடையாது, இது அறிவியல் பூர்வமா நிரூபிக்கப்பட்ட உண்மைகள். இந்த ரகசியங்கள் உங்க ஃப்ரெண்டுக்கு பயன்படும் நினைச்சீங்கன்னா இப்பவே ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு அவங்க உங்ககிட்ட நன்றி சொல்லுவாங்க. தேர்வு மன அழுத்தம் என்பது ஒரு கப்புல ஓவர்ஃப்ளோ ஆகிற தண்ணி மாதிரி. நீங்க கப்பை பெருசு பண்ணிக்கோங்க, அழுத்தம் தானா குறையும். அந்த கப்பை பெருசு பண்றது தான் இந்த 3 ரகசியம். 90 மினிட் ஸ்லீப் சைக்கிள், 25 மினிட் டைம் பாக்ஸிங், 3 டே ஆக்டிவ் ரீகால்.
இந்த 3 விஷயங்களும் உங்க தேர்வு கால பழக்கத்துல சேர்த்துக்கிட்டா நீங்க வெறும் படிப்புல மட்டும் இல்ல, உங்க வாழ்க்கையிலே பெரிய மாற்றத்தை பார்ப்பீங்க. இதை இன்னைக்கு இரவே ட்ரை பண்ணுங்க. நாளைக்கு நீங்க எழுந்திருக்கும் போது உங்க மூளை பவர் அப் ஆகியிருக்கும். புதுசா எதையாவது கத்துக்க தயாராகும். பழையதை மறக்காம வச்சிருக்கும். இனி நீங்க சொல்லுங்க, நான் ரெடி. அடுத்த தேர்வு உங்க கையில இல்ல, உங்க கண்ட்ரோல்ல இருக்கு. உங்க மன அழுத்தத்தை நீங்களே கட்டுப்படுத்த முடியும். பயம் இல்லாம, பதட்டம் இல்லாம, நம்பிக்கையோட தேர்வு எழுத முடியும். ஆல் தி பெஸ்ட். கீழே கமெண்ட்ல உங்களோட டவுட்ஸை கேளுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் உடனடியாக உங்களை தேடி வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்.